இச்சமூகத்தில் ஜாதி என்பது வழிக்குரல். பணம் பதவியில் உயர்ந்து இருக்கும் அனைவரும் மேல் ஜாதி என்று பொருள். இருந்தும் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொருவரும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அர்த்தம். இருல அந்த செரிக்குள்ள நான் பார்த்துக்கிட்டேன். எசக்கி ஏழு எசக்கி நில்லுல அல்ல கூப்பிடுதோம்ல நில்லுல செரிக்குள்ள கூட படிக்கலாம் போற. நாய் எதுக்குல கூட்டு வந்தீங்க? இது நம்ம நாய் இல்லடா. பின்ன யார் நாய் இல்ல? எஸ்கி போய் விட்டு நாயில பார்த்துருக்கேன். செருக்கி உள்ள நாய் இங்க வந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கு. ஏழு மாப்பிள்ள ஏழு ஏழு என்ன ஆச்சு? ஏமலா சட்டை எப்படி இருக்கு? எதுக்குல எப்படி நிற்க? இசைக்கு என்ன அடிச்சிட்டாங்களோ இல்லை சொல்லுத எதுக்குள்ள நீ இருக்குல வாட. ஹலோ மாப்பிள்ள ஏழு எஸ்கே ஏழு எந்திரில கோயிலில் போய் போகிறோம் வா. சரியாக இருக்கு. எந்திரி எந்திரி. இது வாரேன். வாடே சட்டையை போட்டு வா போவோம். வாரேன் போய் உட்காருவோம் கொஞ்ச நேரம் வா. எரிச்சலாக இருக்கு. வா மாப்பிள்ள போவோம் வா. போமா ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, தேவையில்லாத சொல்லி நிறைய பார்த்துட்ருக்காங்க. பார்த்துக்க என்றைக்கே ஒரு நாள் நம்மகிட்ட சிக்காமல் போயிடுவானோ அப்போ பார்த்துக்கலாம். அன்னைக்கு இருக்கோம். இல்லை எங்கே போறிய? இந்த கோயிலுக்கு தான்ப்பா போகிறோம். ஒன்றும் கோயிலுக்கு போக வேண்டாம், போகல வீட்டுக்கு. நம்ம கோயிலுக்கு தானேப்பா. என்ன பிரசிடண்ட் சேகரன் தம்பி அவன் கூட்டாளியும் அருவாளுங்கம்மா அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே. அப்போ தான் அந்த வாய்க்கா வழியாக வந்தேன். அவனுங்க அங்கே தானே கிடக்கான்.
என்னதான்ப்பா வெட்ட வந்திருக்கானோ? என்ன சொல்லுத? தேவை நெல்லு. பேசாமல் போயிரு, பின்னாடி என் அண்ணன் வாரான். என்ன லவ் பண்ணிதே இல்லையா? சொல்லிட்டு போ. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கு மேலே ரோட்டை மறித்து பேசினா செருப்பு பிஞ்சிரும். எங்கே அடி அடி பார்ப்போம். இப்போ அண்ணன் வந்தாலும் சரி, அப்பா வந்தாலும் சரி, வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். அடி பார்ப்போம். அடிச்சுடுவே நீ அடிவ பார்ப்போம். விட்டு செத்துறாத. இல்லை ஏன் எடுத்துக்கிட்டே இருக்கனால அந்த இந்த நாள் வந்து நிற்கிது. பார்த்துக்கிறேன். யாருப்பா? அதுக்காக தான்ப்பா இன்னைக்கு சாயங்காலம் என்கிட்ட வம்புழுத்தானோ அவங்கள அடிச்சுட்டு வந்துட்டேன். ஏம்ல இப்படி பண்ணிய? அவனுக்கிட்ட போய் வம்பு எடுத்துட்டு வந்திருக்கீல. நீ அவனை கூட்டி வீட்டுக்கு போனேன், நான் பார்த்துக்கிறேன். போனேன் போங்கல. என்ன பண்ணு தெரியாம பண்ணிட்டு போயிடல. இந்த நேரத்துல தான் அவன்கிட்ட போய் பிரச்சனை. ரைட்டா அவனை தானே நேற்று அடிச்சிட்டானோ, அதனால தான். அடுத்த மாதம் எலெக்ஷனு. இப்போ போய் தைலமன் மேலே கை வச்சிங்கன்னா நம்ம சிங்கிடாமல் அடிக்கணும். இந்த மாதிரி வெள்ளையை சொல்ல மேலே நொட்ட முடியாது. பொறுமையா இருக்கு. நேரம் வரும்போது செஞ்சுக்கலாம். நம்ம பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள பக்குன்னு இருக்குப்பா. விடுண்ணே, ஏன் அதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்க? என்ன தைரியமாக இருண்ணே. நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம இருக்கோம்ல, பிள்ளைகளை காலேஜுக்கு பார்த்து பத்திரமா அனுப்போம்ண்ணே. இப்படி பயந்து சாப்பிட்றதால தான் எல்லோரும் நம்ம தலைமையில் ஏறி ஆடுதானோ. நேற்று மட்டும் என் கையில் அருவா இருந்துச்சுன்னா அந்த 4 பேரையும் நெஞ்சை கீறிட்டு வந்திருப்பேன். ஏல அகம் பிடிச்சி பேசாதல. ஆமாம், 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இவனெல்லாம் ஆண்ட பரம்பரை, இவனெல்லாம் அடிமையாக இருந்தானோன்னு இப்போ வந்து எவனோ ஒருத்தன் சொல்லுதான்னு இருக்கிறவனெல்லாம் அடிமைப்படுத்துறது தான் சம உரிமையா? இதெல்லாம் நான் கேட்டால் சின்ன குதிரைக்கு என்ன தெரியும்னு கேட்பிய. பாத்தியா குமார், இப்படிதான் ஏதாவது வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன நியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இவெல்லாம் திருந்தவே மாட்டான்யா. என்ன எசிக்கியை பார்த்துக்கோண்ணே, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வா. உன்னை கோயிலுக்கு கூட்டு போனோம்ல, அவன் பெரிய ஊமகுசுமால. இங்க பாரு, இப்படியா கையை வச்சிருப்ப? கொண்டா கைய. ஒரு காலத்துல வெள்ளைக்காரன்லாம் நம்மளை ஏன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் தெரியுமா? ஏன்னா அவனுங்க கிட்ட தான் பணமும் பதவியும் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லாரும் போராடுறப்ப சுதேசின்னு ஒரு கப்பல் கம்பெனி ஆரம்பித்தார். பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணார். படிப்புலையும் தொழிலையும் பெரிய ஆளானா தான் இந்த உலகம் உன்னை மதிக்கும். இனியும் உனக்கு அந்த அருவா தேவைன்னா 4 பேர் நெஞ்சு கீறிட்டு வா.
இங்கு யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்கிற கருத்து வேறுபாடு பெருகிக் கொண்டிருக்கும் இச்சூழலில் நமது படிப்பும் திறமையும் அதிகமாகுமேயானால் அப்போதே நம் உயர்ஜாதி என்னும் பட்டத்தை அடைந்து விடுவோம். இதற்கு அறிவாலும் மோதலும் ஒருபோதும் தீர்வாகாது.